வணக்கம். இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் லியோ ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இபிஎஸ் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதிமுக வர்சஸ் திமுக அப்படிங்கிற 2026 தேர்தல் வந்து எங்களுக்குள்ளே தான் போட்டின்றாங்க. திரு விஜய் என்ன சொல்கிறாருன்னா, திமுக வர்சஸ் டிவிகே அப்படின்னு சொல்கிறார். யாருக்கான போட்டியில் களத்தில் வந்து நிற்கிறாங்க? இல்லை, எப்பொழுதுமே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக மற்றும் திமுகவுக்கு எதிராக தான் போட்டி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்னா, அதான் சொன்னார், குடும்ப ஆட்சி டிவிலாம் போட்டு உடச்சா டார்ச் செட்டால் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அந்த விளம்பரத்தெல்லாம். அதுக்கு முன்னாடி வந்து விஜயகாந்த் அவர்கள் அவர் மண்டபத்தை உடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு திமுக கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து திமுகவுக்கு எதிராக தான் பிரச்சாரம் செய்தார். கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவர் அதிமுக எப்பயுமே எதிர்த்ததில்லை. வைகோ அவர்கள் கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்தும் திமுகவுக்கு எதிராக தான் பண்ணார். எம்ஜிஆர் அவர்களும் திமுக எதிராக தான் ஆட்சி கட்டியில் இருந்தார். ஆனால் வந்து அதிமுகவை யாரும் எதிர்க்க மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அதிமுகவோட நான் முன்னாடி சொன்ன மாதிரி தொண்டர் பலம் அப்படி, அந்த கட்டமைப்பு அப்படி. அதிமுக அந்த கட்டமைப்பு வந்து திமுகவில் வந்து வேறுபட்டது. அதிமுகவுக்கு தான் வந்து இப்போது திமுக அதிமுக ரெண்டு கட்சிகள் தனித்தனியாக தமிழ்நாட்டில் போட்டிடுறாங்கன்னா அதிமுக ஈஸியாக வந்து எளிதாக வெற்றி பெறுவார்கள். இப்போ திமுக வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டா வச்சுங்க, எப்பயும் தனித்து நின்று ஆட்சியை பிடித்ததே இல்லை. 2016 ஜெயலலிதா அவர்கள் வந்து 234 தொகுதியும் வந்து தனித்து நின்று வெற்றி பெற்றார்கள். திமுக நிற்க சொல்லுங்க பார்க்கும். ஒரே ஒரு தேர்தலில் திமுகவை தனித்து நின்று வெற்றி பெற சொல்லுங்கள். 2014 நமக்கு நாமேன்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுப்பயணம் ஸ்டாலின் அவர்கள் போனார். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் நாங்கள் வந்து 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. கடைசியில் என்ன உங்களுக்கு தெரியும், அதிமுக தான் வெற்றி பெற்றது. 2021 தேர்தலில் நாங்கள் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 10 வருஷம் ஆண்டிங்கம் வச்சுருக்கேன்னா 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கடைசியாக வந்து என்ன உங்களுக்கு தெரியும், 8.5% ஓட்டு வச்சிருக்கிற திரு என்டிகேவும் ஒரு 10% தான் வாங்கலாம், 10 to 12% வாங்குவோம் அப்படிங்கிற சொல்கிற டிவிகேவுக்கு வந்து போட்டியா? அதை நான் சொல்கிறேன்னு, நம்ம டிவிகே வந்து யார் கூடயும் கம்பேரே பண்ண முடியாது. யார் கூடயும் இப்போ கமல்ஹாசன் அவர்களை வந்து யார் கூடயோ நம்ம கம்பேர் பண்ணலாம் 2021 தேர்தலில். இல்லை, நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜோடு இருக்காங்களே. இல்லை, சீமான் அவர்களும் ஒவ்வொரு தேர்தலையும் ஆட்சி பிடிப்போம் தான் சொல்லுவார். ஓகேங்களா? சரி, அது வந்து அவர் அரசியல் கட்சிக்கான முழக்கம். வந்து யாரும் நெகட்டிவாக பேச மாட்டாங்க. சரி, நம்ம வந்து இப்போ நான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு கட்சி ஆரம்பித்தா நாங்கள் தான் 2026 வெற்றி பெறுவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல் தான் வந்து நம்ம விஜய் அவர்களும் சொல்கிறாரு. அது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அவர் வந்து என்டிகேக்கு மேலே எடுக்கிறாரா வாக்குகளை, இல்லை திமுகவுக்கு மேலே எடுக்கிற வாக்குகளை, இல்லை குறையுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு தேர்தலில் வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம் இந்த கட்சி எதை நோக்கி பயணிக்குது, யாரோட வாக்கை வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு. பெருமனே கூடுகிற கூட்டத்தை வைத்து இந்த விஜய் தான் வந்து வெற்றி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. 2023 நினைக்கிறேன், மதுரைக்கு நடந்த எழுச்சி மாநாட்டுக்கு போனேன். இப்படி போகும்போது அங்கே மிகப்பெரிய கூட்டம். இப்போ வந்து இதில் கூட்டம் விக்கிரவாண்டிலையுமா அதை விட அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்தது. அதற்காக வந்து இப்போ 2026 தேர்தலில் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பார்ட்டிக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. ஸ்ட்ரக்சர்னால் இப்போது அதிமுக எடுத்துக்கொண்டால் டிநகர் இல்லை, இப்போ சென்னைன்னா வந்து ஒரு பெஞ்சமின் இருக்கார், மதுரவாயில் ராயபுரத்தில் வந்து ஜெயக்குமார் இருக்கார். தமிழக வெற்றி கழகத்துக்கு யார் இருக்காங்க? அதே போல் விழுப்புரம்னா சிவி சண்முகம் அவர்கள் இருக்காங்க. கள்ளக்குறிச்சினா இவர் குமரகுரு இருக்கார். ஒவ்வொரு பகுதியும் அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் இல்லை. ஸோ அந்த ஃபேஸ் தான் முக்கியம். திரு சீமான் அவர்கள் வந்து மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து வந்து கட்சி நடத்திட்டு இருந்தார். புதிதாக வந்து திரு விஜய் அவருடைய தலைமையிலான கட்சியை வந்து இப்போ எதிர்க்க காரணம் என்ன? அவ்வளோ பெரிய கட்சிகளை எதிர்த்துட்டு இருந்தவர் விஜய் தான் தன்னுடைய போட்டியாளராக வந்து கருத காரணம் என்ன? அதற்கு வந்து நிறைய காரணங்கள், அரசியல் காரணங்கள் இருக்குது. இதே போல் தனிப்பட்ட சில காரணங்களும் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு வரை வந்து சீமான் அவர்களோட பல்வேறு விஷயங்கள் வந்து கலந்து பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அந்த மேடையில் வந்து சீமான் அவர்களை வந்து விமர்சனம் செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் திராவிடம் தமிழ் தேசியம் இரண்டும் என் கண்கள், திராவிடத்தை பேசிட்டார் விஜய் அவர்கள். தமிழ் தேசியம்னா நாங்கள் கூட வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பெரியாரின் படத்தை வந்து தமிழக வெற்றி கழகம் வைத்து விட்டார்கள். பெரியார் தான் தமிழ் தேசியத்துக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேசுபவர்கள் தமிழ் தேசியம் பேசணும்.
ஸோ அதனால் வந்து விஜய்க்கு ஆதரவு அளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதை தாண்டி எங்கே போனாலும் மிக கடுமையாக சீமான் அவர்கள் வந்து விஜயை விமர்சனம் செய்கிறார். 2 பேரும் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோம், நாங்கள் கூட்டணி வச்சு இந்த மண்ணின் மைந்தர்கள் அதே போல் தமிழ் பேசும் தமிழ் அன்னையின் மகன்கள் தான் வந்து தமிழ்நாட்டை ஆள போகிறோம்லாம் வந்து சீமான் அவர்கள் சொன்னார். திரு விஜய் அவர்களுக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வந்து சீமான் அவர்களே வந்து தொடர்ந்து விஜய் அவர்களை வந்து விமர்சனம் செய்து விட்டு கெடுத்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் அவர்கள் தான் விஜய் விமர்சனம் செய்கிறாரு, ஏன்னா விஜய் வருவதால் சீமான் அவர்களுடைய வாக்குகள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த தேர்தல் வந்து ஒரு 4 முனை போட்டி. சீமான் அவர்கள் வந்து 8% வாக்குகள் வந்து வைத்திருக்கிறார். அது பெரிய விஷயம், 8% வாக்குகள் என்பது. அதே போல் விஜய் அவர்களையும் வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. ஏன்னா விஜய் அவர்களுக்கு கூடுகிற கூட்டம் வந்து சீமானை தாண்டி கூட வாக்குகள் வாங்கலாம், இல்லை சீமான் அவர்களுடைய வாக்குகளும் போகலாம், இல்லை சீமான் அவர்களோட வாக்கு அதிகரிக்கவும் செய்யலாம், என்ன வேணால் மாறலாம். சீமான் அவர்கள் வந்து தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறார். என்னென்னா திமுக அதிமுகவுக்கு நான் தான் மாற்றுறது. ஸோ என்னோட இடம் அப்படியே இருக்குது. ஸோ விஜயே வந்து என் முன்னாடி ஒன்றும் இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்துவே இது வரைக்கும் வந்து பல்வேறு விஷயங்களில் நாங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு நலன் தொடர்பாக பேசுகிறோம். இங்கே இருக்கிற இயற்கை வளம், காடுகள், அதே போல் வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு மண் சார்ந்த பொருளாதாரம் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பேசுகிறார். ஸோ விஜயை வந்து என்ன அரசியல் பேசுகிறார், விஜய்க்கு வந்து அரசியலே பேச தெரில, எழுதி வைத்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் வைக்கிறாங்க. அவர் சனிக்கிழமை அந்த பரப்புரைக்கு போகிறது காரணமே வந்து அதுக்கு முந்தின நாள் வந்து எல்லாத்தையும் வந்து மனப்பாடம் பண்ணி வைக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பதற்றம். அந்த பதற்றம் வந்து நாம் தமிழர் கட்சியின் சீமானுக்கு மட்டும் இல்லை, திமுகவுக்கும் இருக்குது. அந்த திருச்சி மாநாட்டு தேர்தல் பரப்புரைக்கு முன்னாடி வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த மாதிரியான அறிக்கை விட்டார் நீங்கள் பார்க்கலாம். கொள்கை ரீதியாக கூட்டம் இல்லை எங்கள் கூட்டம், இந்த மாதிரி மக்கள் கொள்கை ரீதியாக கூட்டத்தை கூட்டி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்த மாட்டோம், நாங்கள் வந்து ஒரு லட்சியவாதிகள், அண்ணாவை கலைஞரை பின்பற்றும் கட்சி எங்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் பேசினார். அவருடைய ஆக்சுவலாக அவர் வந்தது வந்து திரு சீமானுக்கு மட்டும் இல்லை, மற்ற கட்சிக்கும் வந்து ஒரு பெரிய சவாலாகத்தான் இருக்குது. அதை சீமானை வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறார். ஏன்னா சீமான் அவர்கள் வந்து எல்லாரையும் வெளிப்படையாக விமர்சிப்பார். இங்கே இருக்கிற ஊடகங்கள் வந்து அதை ஊதி பெருசாகிறாங்க. மற்ற கட்சிகள் ஏன் பேசலைன்னா, விஜய் அப்படி பேசினா நாம் வந்து விஜய்க்கு எதிர்த்தே ஆகிடுவோம், அந்த பதட்டத்தை வெளியே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லாமல் முதல்வர் அவர்கள் வந்து அதை விமர்சனம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி.